ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டரில தான் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காயில வந்து போனதுக்கப்புறமே சேஞ்சஸ் பண்ணாமயே வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வீடியோவில் காட்டுற மாரி காயில் எல்லாமே ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆகி அந்த காயில் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. உப்பு சால்ட் ஃபார்ம் ஆகி வெடிச்சிருச்சு. ஸோ இத கன்டினியூவா நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது, நம்ம தண்ணி வழியா அந்த வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஷாக் வந்து அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா, உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா, நீங்க ஹீட்டர ஆன் பண்ணிட்டு எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியில கை வைக்காதீங்க. ஆஃப் பண்ணிட்டு வந்து கை வைங்க. எப்போ வேணாலும் காயில் வந்து இதுமாரி வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு ஷாக் அடிக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா, நீங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆர்சிசிபி அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா, ப்ரொடெக்டிவ் எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்டிவ் டிவைஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுலருந்து தப்பிக்க முடியும். ஸோ ஹீட்டருக்குள்ள வரதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஆர்சிசிபி வந்து யூஸ் பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா, காயில் போணுச்சு அப்படின்னா உடனே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிருங்க. சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, மேல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்க.